வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மைண்ட் செட், மைண்ட் செட்டை எப்படி மாற்றி அமைக்கிறது, மைண்ட் செட்டை எப்படி சிறப்புப்படுத்திக்கிறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாற்றி அமைக்கிறதுன்றது காட்டிலும் அது ஹவு டு ரிஃபைன் இட், ஹவு டு இம்ப்ரூவ் இட், அது சரியான ஒரு பதிவாக மாறும். மாற்றி அமைக்கிறதுன்றது ஒருத்தர் டோட்டலாக தரோவாக மாற்ற முடியாது. அது மாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். ஆனால் மைண்ட் செட் கேன் பி இம்ப்ரூவ்டு ஓவர் தி பீரியட். நம்மளுக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது. அப்புறம் முக்கியமாக எப்படி இதை மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்டால், இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இதை சிறப்புப்படுத்தணும். சேஞ்சுன்றது உடனே அதுக்கு லிட்டரலாக தமிழ் வார்த்தையை சொல்லி மாற்ற வேண்டும் அப்படின்னா சில நேரத்தில் மாற்றிக்க வேண்டும். ஆனால் நிறைய நேரத்தில் அது எப்படி இருக்கும்னு கேட்டால் அதை ரிஃபைன் பண்ணிக்கலாம். யாரையுமே யூ ஆர் டோட்டலி பேட் அப்படின்றத காட்டிலும் யூ இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கும் அந்த பிஹேவியர். அதனால் அந்த வார்த்தையும் கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கும், சட்டிலாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். கிராட்டிடியூட் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எத்தனை மீனிங் இருக்கும்? கிராட்டிடியூடுன்ற வார்த்தைக்கு சாம்பர்லின், ஆக்ஸ்ஃபோர்ட், லிஃப்கோ அப்படின்னு எந்தெந்த டிக்ஷனரியில் பார்த்தாலும் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த கிராட்டிடியூடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக இது எல்லா மீனிங்கும் தெரிஞ்சுது. அதாவது வர்பு டிரான்சிட்டிவாக இருக்கா, வர்பு என்ன நவுன் தானா அது அப்படின்னு சொல்லி பெயர் சொல், வினை சொல்லலாம் பார்க்குறோம்ல. அதுபோல் எதாக இருந்தாலும் அதில் என்னெல்லாம் பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு ஏற்புடைய அந்த கிராட்டிடியூட்னா என்னன்னு அது நல்ல முழு அர்த்தத்தையும் மனசில் வாங்கிக்கணும். ஆனால் உண்மையில் இவ்வளோ பெரிய என்ன எலாபரேட் வார்த்தை வேண்டாம். கிராட்டிடியூடுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி என்ன பொருள் சொல்லிருக்கு அப்படின்ற பார்த்து அந்த டெஃபினேஷனை மனசில் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம கிராட்டிடியூடாக இருக்கணும் அப்படின்றத மனசில் வாங்கணும். ஒரு நாளில் காலையில் 6 மணிக்கு எழுப்புறோம் அப்படின்னு வைங்க, நைட்டு 10 மணிக்கு படுக்க போகிறோம். இது நடுவில் நம்மளுக்கு ரெஸ்ட்டுன்றது தூங்கிறதுக்கு கிடைக்காது. ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், இல்லைன்னா ஒரு 45 மினிட்ஸ், அதுபோல் 2 செக்மெண்ட்டாக 45 மினிட்ஸ் அப்படி கூட அமைதியாக உட்காந்துக்கிறதுக்கு கிடைக்கும். பட் இந்த 40 மினிட்ஸில் நம்ம தூங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சில சமயத்தில் படுத்துக்க முடியும். ஆனால் தூங்கினா அந்த 40 நிமிஷத்துக்குள்ளே எழுந்துக்க முடியாது. பாதியில் எழுந்தாக்க என்ன பண்ணணும், பாடி ஃபிசியலாஜிக்கலில் நிறைய நம்மளுக்கு என்ன இருக்கும் அது ஒத்துக்காது. ஸோ வி வில் கெட் தலைவலி வரும். சிலனா தூங்கவே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி தூங்கிட்டோம் வைங்க, எழுந்துக்க முடியாட்டா அடுத்து வர வேலையில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். அதை நம்மளுக்கு சப்போர்ட் இருந்து சம்படி இஸ் எக்ஸிக்யூட்டிங் தோஸ் ஒர்க்குன்னா பரவாயில்ல, 40 நிமிஷத்தை 1.5 மணி நேரமாக நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு ஏற்புடையது. அந்தந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி நினைவில் வச்சுக்க வேண்டியது. ஆனால் இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த கிராட்டிடியூடுன்ற வார்த்தைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது, ஒரு நாளில் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்கு தூங்க போகிற வரைக்கும் என்னெல்லாம் நம்மளுக்கு புது விஷயங்கள் கிடைக்கிறது, இல்லை வாட் ஆர் ஆல் வி ஹவ் பின் பெனிஃபிட்டட், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் விச் மேக்ஸ் யூ டு ஹாப்பி அப்படின்னா அதெல்லாம் மறுபடியும் ஹாப்பின்ற வார்த்தை ரிலேட்டிவ் டேர்ம். எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி குறைபாடு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வார்த்தைகள், இந்த பதிவு ஏற்புடையதே இல்லை. குறைபாடுகளை காட்டாலும் எப்படி நம்ம திருப்தியெல்லாம் வெளிப்படுத்த முடியும்? இன் வாட் ஆர் ஆல் த வேஸ் யூ ஃபீல்ட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்னெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால், அதுபோல் முக்கியமாக 3 விஷயங்கள் ஒரு நாளில் எதெல்லாம் நம்மளுக்கு கிராட்டிடியூட், தட் இஸ் கிராட்டிடியூடை வெளிக்காட்டுற மாதிரி, திருப்தியை உணர்கிற மாதிரி அப்படி இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம கண்ணுக்கு நிதர்சனமாக பார்க்க முடியும் அப்படின்னு இது என்ன செய்யணும், மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஒரு சின்ன டைரி ஒன்று எடுத்துகிட்டு காலையிலேருந்து இரவுக்குள்ள எதெல்லாம் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு திருப்தியை தந்திருக்கு அப்படின்னு 3 முக்கியமாக நிறைய விஷயம் நடக்குமா இருக்கும். ஒரு நாளைக்கு 7-8 விஷயங்களும் திருப்தியாக இருக்குது, எல்லாமே சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதில் எது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு 3 விஷயங்கள் நினைவுபடுத்தணும். அதை பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது இதை ஒரு ஜேர்னலாக பார்த்துட்டோமான ஓவர் த பீரியடை எவ்வளோ தூரம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கு, எத்தனை நாளில் நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கிராட்டிடியூடை ஃபில் பண்ணுற ஒரு ஜேர்னல், அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஜேர்னல் தயார் பண்ணுற மாதிரி, அதனால் நம்மளோட
சேலஞ்சிங் பிஹேவியர், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஹவு டு ஓவர் கம் தட், இதெல்லாம் நெகட்டிவ் பிஹேவியர், அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஹவு டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். நெகட்டிவ்லேருந்து முதல்ல ஒருத்தர் கண்ணப்பட திட்டுறாங்கன்னு வைங்க, அந்த திட்டுறதை குறைச்ச பிறகு தானே அவங்க 0 திட்டுக்கு வர முடியும். இப்போ திட்டுறது பிஹேவியர் இருக்குது, எல்லாரையும் சத்தம் போடுறாங்க, நோன்னு சத்தம் போடுறாங்க அப்படின்னு வைங்க, நோவோ இல்லையோ எப்படி சொல்கிறதா இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே நோ சொல்கிறதா இருந்தால் அந்த நோ சொல்கிறத 0 ஆக்கின பிறகு தானே எஸ்ன்னு சொல்கிறதுக்கு வருவோம். இப்போ நோவே 12 பாயிண்ட்டுக்கு அவங்க நோரு எஸ் அப்படின்னு சொல்ல வரமாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்க எப்போ எஸ்க்கு வராங்களோ அது வரைக்கும் அவங்களோட நெகட்டிவ் பிஹேவியர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஹவு டு இம்ப்ரூவ் தட், ஹவு டு மாடிஃபை தட் அப்படின்னு நம்ம ஒரு ஜேர்னல் போட்டோமானே அது எத்தனை நாளைக்கு நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்றதையும் அது காட்டும். ஸோ இது 2 ஜேர்னல் நம்ம பார்த்த உடனேவே நம்மளோட ஆட்டிடியூடில் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு அதே 6 மணிக்கு எழுந்துக்கிறோம், ராத்திரி 10 மணிக்கு தூங்குறோன்னா எங்கேயெல்லாம் வி ஹவ் ஷோன் அவர் நெகட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு ஒரு ஜேர்னல் போடுறது எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு. அப்படி பார்த்தா அந்த நேரத்துலையும் நம்மளால் எங்கெல்லாம் நம்ம அதிகமாக நெகட்டிவ் பேசுகிறோம், எப்படி நம்ம சத்தம் போடுறோம், ஒய் வி ஆர் டூயிங் இட், ஹவு டு ஓவர் கம் தட், ஹவு டு மூவ் அவே ஃப்ரம் திஸ், எப்படி நம்ம டீலிங்க் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்தோன்னு வைங்க இந்த மைண்ட் செட் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது ஒரு எளிமையான விஷயமாக மனசில் பதியும். ப்ரொவைடட் எந்த இண்டிவிஜுவலுக்கு மைண்ட் செட்டில் நம்பர் நெகட்டிவ் இருக்கோ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு நல்ல முயற்சியாக அமையும். ஆனால் இதை நம்ம பயன்படுத்திக்கிற விதம் இருக்கே அது ரொம்ப சிறப்பான சில இன்ட்ரிகேட் டிசைன் அப்படி சொல்கிற மாதிரி அது மாதிரி இன்ட்ரிகேட் டெக்னிக்கெல்லாம் பண்ணால் நம்மளை அறியாமையே நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வருவோம். இது எளிமையானது, இது ஒரு பெரிய கடினமான விஷயம். நம்மளுக்கு இப்படியே இருக்கும், நம்மளுடைய சத்தம் போட்டே தான் நம்ம ஓட்ட போகிறோம் அப்படின்லாம் இல்லவே இல்லை. சத்தம் போடுறவங்க கொஞ்ச நாளா அப்படின்னு வைங்க, ஒரு வாரமாக 10 நாளா இல்லை 2 மாதமா அப்படி இருந்தால் கூட அந்த 2 மாதத்தில் இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம இதெல்லாம் நோட் பண்ணிடுவானே அடுத்த ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் நம்ம இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், வெளியில் வந்துடலாம். இப்படி ஜேர்னலை போட்ட பிறகு இந்த ஜேர்னலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அசஸ் பண்ணுறோன்னு வைங்க. ஸோ இந்த நேரத்தை நீ கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த ஜேர்னல் பார்த்தா எல்லாம் என்ன இன்றைக்கி நம்ம தவறாக பேசியிருக்கோம், எங்கே திருப்தி இல்லாமல் அதில் வெறி பிடிச்ச மாதிரி சமாச்சாரம் சொல்லியிருக்கோம், இல்லாட்டி ரொம்ப நம்ம பாசிட்டிவாக என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி அத்தனையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தால் we can delete many things அப்படின்னு ஆயிரும் ஒரு வாரத்தில். ஸோ தட் இட்ஸ் ஆல் ஷோஸ். அப்போ என்ன பண்ணணும், பாசிட்டிவ் மாத்திரம் தான் பேசணும். ஆனால் இது யாருக்குமே இந்த ஜெலஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தான் நெகட்டிவிசம் வரும்னு வைங்க. இந்த ஜெலஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கும் அவங்களுக்கு நம்ம கூடவே சொல்லி கொடுத்தா இட் வில் பி a குட் ஈஸியர் அப்படின்னு எல்லாமே இருக்கும். எல்லா அப்ஜெக்டிவும் அதுக்கு போட்டுக்கலாம். குட்டு, நல்லது, சிறப்பானது, எளிமையானது, நம்மளால் அனுசரிக்கக்கூடியது, மேலுக்கு வரக்கூடியது அப்படின்னு எல்லா கேட்டகரியிலும் அதை எழுதினா நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க, பேரண்ட்ஸோட ஆட்டிடியூடு தான் பிள்ளைங்களுக்கு முன்னுதாரணமாக அமையும். அப்போ அந்த வேவரிங் மைண்டு, நெகட்டிவ் மைண்ட் செட்டு இது எல்லாமே இருந்தால் அதுலேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றணும் இல்லையா. அந்த குழந்தை இந்த சைல்டு எல்லாருக்குமே குழந்தை இப்போயே 20 வயசில் இருக்குமா, பிறக்கிறவனுக்கு 20 வயசு ஆகாதுல்ல, 20 வருஷம் கழிச்சு தான் 20 வயசு ஆகும். அந்த 20 வயசில் அது ஒரு சரியான ஹெல்த்தி அடல்ட்ஹுட் அதை டச் பண்ணணும்னு சொன்னால் முன்னாடி சரியான அளவுக்கு என்ன இருக்கணும், ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் என்ரிச்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ அந்த என்ரிச்டு என்விரான்மெண்ட்டில் தான் இது அத்தனையுமே நம்மளால் கொடுக்க முடியும். அந்த என்ரிச் என்விரான்மெண்ட்டில் முதல் ஸ்பேஸ் என்ன வாங்கிக்கும் அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் த இமீடியட் என்விரான்மெண்ட். அந்த ஹோம் ஃப்ரண்ட்ன்றது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன என்விரான்மெண்ட்டு, வீட்டுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் தான் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. ஒருத்தரும் அப்படி தான், ஆளாளுக்கு ஒரு ரோல் இருக்குது. அவங்க அதை பக்காவாக பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா பார்க்கலாம். இதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் எப்படின்னு கேட்டால் ஓவர் த பீரியட். இதில் என்ன ஆகும்னா முதல்ல எல்லாமே பர்ஃபெக்ஷன் இல்லை, ப்ராக்ரஸ் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே வரணும். யாருமே பர்ஃபெக்ஷன்ற வேலைக்கு போகாமல் ப்ராக்ரஸ்ன்னு இருந்தால் எங்கே இருக்கோமோ அங்கேருந்து முள்ள ப்ராக்ரஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப நெகட்டிவ் பேசுகிறவங்களா இருந்தால் அந்த நெகட்டிவ் பேசுகிறதுலேருந்து என்ன இருக்கும், அடுத்தது இப்போ ஒரு நாளைக்கு 10 வார்த்தை தப்பாக பேசுகிறோன்னு வைங்களேன், அதில் நான் குறைச்சிட்டு கொஞ்சம் நம்பரை குறைவானதாக்கி அடுத்த நாளைக்கு 6, 7 அந்த மாதிரி நம்பருக்குள்ளே நிற்கணும். அப்படின்றத ப்ராக்ரஸ் பார்த்தா எப்போவுமே பர்ஃபெக்ஷனை காட்டாலும் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் த பெட்டர் லைன் அப்படின்றது சிறப்பான ஒரு முடிவை தரும், சிறப்பான ஒரு ஃபிகர். அட் த எண்ட் ஆஃப் த டே வில் பி ஹேவிங் பெட்டர் ஃபிகர், மோர் ரிஃபைன்டு ஃபிகர் ஓவர் த வீக். இந்த மாதிரி ஒரு நாளும் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போக முடியும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஒரு சின்ன சின்ன டிப்ஸு நம்மளால் நம்மளோட மைண்ட் செட்டை திருத்தி அமைத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம்.
இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.